இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். எரியுது மாமா. என்னாச்சு? ரசதி உட்காரு. கால காட்டு. என்னது? எரியுது மாமா. ஒரு நிமிஷம் இரு. என்ன ராசாத்தி இது? மாமா என்னடி ஆச்சு? கால்ல கொப்பளம்லாம் வந்து விடிச்சிருக்கு. தெரியல மாமா. எரியுது மாமா. கண்ணாடி ஏதாவது கிரவுண்ட்ல குத்திச்சா? இல்லையே மாமா. இல்ல ஏதோ ஒண்ணு கால்ல பட்டு செப்டிக் ஆயிருக்கு. ஐயோ, இதுக்கு மருந்து வச்சாதான் சரியாகும். கொஞ்சம் இரு. மாமா என்னால முடியல மாமா. ரொம்ப எரியுது. சரி இரு. மருந்து வச்சா சரியாயிடும். குடு கால குடு. சத்தி ஒண்ணுல கொஞ்சம் படுத்துக்கோ. இரு. சரியாயிடுச்சு. ஒரு நிமிஷம். மாமா, அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ அண்ணி. ஏய் ராசாத்தி, என்னாச்சு உன் காலுக்கு? அது ராசாத்தி, நல்லதானே இருந்த, என்னாச்சு உன் காலுக்கு? என்ன ராசாத்தி? என்னாச்சு இல்லையா? தெரியலமா, திடீர்னு அவ கால கொப்பளம் வந்து புண்ணாயிடுச்சு. அதான் கட்டு போட்டு விட்டேன். அது எப்படி இனியா திடீர்னு வரும்? தெரியல பெரியமா. எனக்கு தெரியும். அவளுக்கு இப்படிதான் திடீர்னு நடக்கும். அன்னைக்கு இப்படிதான் திடீர்னு சேலையில தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் திடீர்னு காணாம போனா. இப்ப பாரு, திடீர்னு கால்ல கொப்பளம். அந்த திடீருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு. அக்கா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், ராசாத்திய குத்தம் சொல்ல தயாரா இருக்கீங்க. கபடி விளையாடும் போது ஏதாவது கால்ல பட்டிருக்கோம், உடனே அதுக்கும் ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு ராசாத்தி கிட்ட தீய சக்தி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கதை கட்டி விடுறீங்க. முதல்ல ராசாத்திய பத்தி இந்த மாதிரி பேசுறத விடுங்க. எப்ப பாரு அவளை ஒரு சூன்யக்காரி ரேஞ்சுக்கு பேசுறீங்க. அட சும்மா இருங்க. நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க, என்னையும் எதுவும் கேட்க விட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பாரு, மங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல, விடு, அவ பேசட்டும். என்ன நியாயம் இருக்கு? அப்ப நான் அநியாயமா பேசுறேனா? உங்களுக்கெல்லாம் அப்படிதான் தோணும். எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப கூட அவ கால்ல எதுக்கு இப்படி வந்திருக்குன்னு தெரியுமா? அவ கபடி விளையாட கூடாதுன்னு தடங்களா வந்திருக்கு. ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இந்த ராசாத்தி கொண்டு வர போறாளோ. பாருங்க, நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு. இவளால கபடி மேட்ச்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது. எதுக்கு பெரியமா ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஏன் பெருசாகிட்டு இருக்கீங்க? கால்ல காயம் வந்திருக்கு, இதுக்கு போய் அவளை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அக்காக்கு ராசாத்தி ஏதாவது சொல்லனா சாப்பாடே இறங்காது.
ராசாத்திய பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. அப்படி அவ என்னதான் பாவம் பண்ணாலும் ராசாத்தி தெரியல. நான் ஒண்ணு இல்லாதத சொல்லல, நடக்கிறத தான் சொல்றேன். என்ன இது? எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணுங்கிறதே குடும்ப ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான். சாப்பிடறதுக்கு முன்னாடி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க போய் சாப்பிடலாம். வா வா. ராசாத்தி, எல்லாரும் சாப்பிடும்போது நீ மட்டும் ஏன் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்ட? எனக்கு சாப்பிட தோணல மாமா. நீ சாப்பிடாம இருந்தா உனக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? அப்புறம் எப்படி கபடியில ஜெயிக்க முடியும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் எந்த கபடி போட்டிலையும் கலந்துக்கவும் போறதில்ல. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு அந்த கபடி போட்டியே வேண்டாம் மாமா. லூசாடி நீ? ஆமா, நான் லூசுதான். நான் எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போறவ தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு கபடி போட்டி? ராசாத்தி, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு கபடி பிளேயரா மரியாதையோட போனா அது உன் வாழ்க்கைக்கு நல்லது தானே? ஒரு பொண்ணுக்கு மரியாதையே புருஷனோட வாழறதுதான். அதுவே இல்லைன்னு ஆக போகுது. இந்த கபடி தான் வந்து என்ன வாழ வைக்க போகுதா? நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா ராசாத்தி? இதுல உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீ ஒரு கபடி கோச்சா கூட ஆகலாம். மாமா, உங்களுக்கு புரியாது மாமா என்னோட வலி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை மாத்திக்க போறதில்ல. நான் எப்படியும் இந்த வீட்டை விட்டு தனியா போய் வாழா வெட்டியா வாழ போறேன். வாழ்க்கையே போச்சு. இதுல கபடி போட்டி தான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்க. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஆமா மாமா, நான் முடிவோட தான் இருக்கேன். எப்படியா இருந்தாலும் பெரிய அத்தை என்னை ஏத்துக்க போறதில்ல, என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு ஒழியணும். நீங்களும் அதைத்தானே மாமா எதிர்பார்க்கறீங்க? என்ன பிடிக்காத இடத்துல நான் எதுக்கு மாமா தொந்தரவா இருக்கணும்? நான் போயிடுவேன். எப்படியோ உங்களை விட்டு நான் போக போறவன். எப்படி போனா உங்களுக்கு என்ன? நான் சொல்ற பேச்சு நீ கேட்கவே மாட்டல்ல. நான் உன்னை வீட்டை விட்டு துரத்த நினைக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லி காட்டிட்டு இருக்க நீ. மாமா, இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்லணும்? நீ கபடி விளையாடாம போ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ எப்படி போனா எனக்கு என்ன? நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போனா போதும். வெளியில சிரிச்சு பேசினாலும் உங்க உள் மனசுல அதுதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆமாண்டி, தெரியுமா? போ, போய் தொலை. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. நான் ஒரு லூசு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என் புத்திய செருப்பால அடிக்கணும்டி. ஒன்று 2 3 4 5 6 சூப்பர் மச்சான். ஆரம்பிச்சிடலாம். டேய் இருடா. ஏன் எதுக்கு இப்படி பறக்க வெட்டி மாதிரி பறக்கிற? காசு கொடுத்தவனே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா அவசரப்படுற? அதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னால. அவளையே காணோம். அவன் எப்போ வந்து கை வேற அரிக்கிறே. வந்துருவான்லடா அவன். அது வந்துருவான்டா. வந்துருவான். ரொம்ப அலர்ட்டா இருக்காங்களே, கை கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க. கூலிங்க போயிரு. ஏன்டா இப்படி பண்றீங்க? வந்துட்டான். வாடா இனியா. வா 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 வா. வா உட்கார். வாடா மச்சான், உட்காரு. அப்புறம் மச்சான், இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரதில்ல போல. ஏன்டா டேய், அவன் என்ன ஒன்ன மாதிரி என்ன மாதிரி மொட்டை பையலா? அவனுக்கு தான் பொண்டாட்டி இருக்குல்ல, அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியதான். திடீர்னு மூடு வந்தா நம்ம கிட்ட சொல்லுவான். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிடுவோம்னு சொல்ல வந்தான்டா. டேய், நீ வேற கடுப்பேத்தாதடா. பாடுறா,
கல்யாணம் ஆனவெல்லாம் ஒரே டைலாக மாத்தாம சொல்லிட்டு இருக்காங்க. இனியா ஏன்டா இப்படி டென்ஷனா இருக்க? நீயும் வந்து நம்ம சங்கத்துல ஐக்கியமாகு. இப்பயாவது குடிக்கிறேன்டா. அலையாத. டேய் பாவண்டா ராசாத்தி. ஏய் என்னடா பண்ற நீ? என்னடா இன்னும் சொல்லலையே நினைச்சேன். குடிச்சது அவ்வளவு வேஸ்டா போச்சடா.